கீழே வந்து ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்து ஒரு மீட்டிங் போட்டுருக்கதா சொன்னாங்க கிராம மக்கள் கோயில் விசேஷத்துக்காக. ஸோ கிராமத்தை பற்றியும் கோயிலை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் வந்து குறுமிளகு கொடிகள். மரத்தில் வந்து குறுமிளகு கொடிகள்லாம் நிறைய இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா இங்கே வந்து குறுமிளகு வந்து மெயினான விவசாயம் அப்படின்னு கிராம மக்கள் சொன்னாங்க. குறுமிளகு, காப்பி, அது போக வந்து பஞ்சு, இலவம்பஞ்சு. இப்போ நம்ம ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்காங்க. இங்கே வந்து ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்தில் பில்லூர் மட்டம் அப்படிங்கிற ஊர்லேருந்து கிராமத்துக்கு வர்ற வழி வரைக்கும் வந்து அப்படியே வழியை காமிச்சு கிராமத்தோட என்ட்ரன்ஸில் இருக்கிற சில வீடுகளை காமிச்சு அங்கே ஒரு ஐயா விட்டேன். இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டேன். இங்கே வந்து கீழே வந்து ஒரு கோயில் இருக்குது. கோயில் விசேஷம் நடக்க போகுது. ஸோ அதனால் வந்து அங்கே ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அங்கே போய் அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து ஆனைப்பள்ளத்தை சுற்றி அப்படியே இந்த வீடியோ பதிவில் காமிக்கிறாங்க உங்களுக்கு. இப்போ பாருங்கள், காப்பி, இதெல்லாம் வந்து காப்பி பழங்கள். காப்பியெல்லாம் பழுத்துருக்கு. காப்பி நல்லா பழுத்து நிற்கிது. இதில் வந்து பாருங்கள், கொஞ்சம் காய் இருக்குது, கொஞ்சம் பழங்கள் இருக்குது. மேலே வந்து பழங்கள். காப்பி பழம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு கிளையில் அப்படியே ஒரு கொத்தாக அப்படியே பழங்கள் இருக்குது. இதில் வந்து காய் இருக்குது, ஒரு பழம் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து காப்பி செடிகள். இது வந்து குறுமிளகு கொடிகள். மரம் என்ன மரம்னு தெரியல. நல்ல பெரிய பெரிய மரமாக இருக்குது. இது வந்து பலாமரம். மீட்டிங் வந்து ரொம்ப காரசாரமாக இருக்கும் போல இருக்கு. இதான் கோயில் மீட்டிங்களா? எதுனா கோயில்? இதான் கோயிலுங்களா? என்ன கோயிலுங்க? எதுங்க? மலைசிவரனுங்களா? மலைசிவரன் என்ன சாமிங்கண்ணா? ஆண்டவருங்களா? மல்லீஸ்வர ஆண்டவருங்களா? சரி சரி. காரமடைங்கய்யா. ஆமாம்.
காரமடை எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க பில்லூர் இந்த பக்கமாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாருக்கும் சரி சரி. ஒரு கடைக்காரம்மா வந்துட்டு காரைமடையில் இருந்ததா. சரிங்க. தலைசுமை கடை எடுத்துகிட்டு வந்து இங்கே எல்லாம் விற்று காசு எடுத்துட்டு. சரிங்க. ஓ என்னங்க விற்றுக்குங்க வைக்கிதுங்க? இந்த வெத்தலை வாக்கு பீடி தீ. ஓ மேலே நின்று ஒரு அம்மா பார்த்தேங்க. அதே அந்த காபி ஸ்டோனில் இருந்துச்சுங்க. காரமடையில்தான் சொன்னாங்க. அப்படிங்களா? சொன்னாங்க இந்த வெத்தலை பாக்கெல்லாம் பற்றின விற்கிறக்கா சனிக்கிழமை வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இருந்துகிட்டே போயிடணும் சொன்னாங்க. அப்படிங்களா? திங்கக்கிழமை போயிருக்கா? அண்ணா வணக்கண்ணா. இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டுருக்கீங்க, அதனால தான் டிஸ்டர்ப் பண்ண வேணா நின்றுட்டானு. பேசுங்க. போகக்கூடாது, எல்லாம் ஒற்றுமையாக போகணும். சரியா? அதான் ஒற்றுமையாக தான் போகணும். என்ன கோயிலுங்க ஐயா? இது மல்லீஸ்வரன் கோயில். ஓகே. வருஷம் எப்போ நடக்குங்க? வருஷம் இது மாதிரி பொங்கல் டைம் வந்திருந்தா செய்கிறது தான். சரிங்க. ஓ கீழே போனால் சில வீடுகள் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே போயெல்லாம் பார்த்து வரலாம். மேலே வந்து இந்த கோயில் விசேஷம் நடக்க போகுது, அதுக்காக ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. மீட்டிங் போட்டு இந்த கிராம மக்களை பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே கீழே போய் அங்கே இருக்க சில வீடுகளை பார்த்து வரலாங்க. காபி எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ஃபுல்லாகவே காப்பி இங்கே நிறையா இருக்குங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே காப்பி தான். இந்த இடத்துல ஒரு நடைபாதை இருக்குது. கீழே பாருங்கள், இந்த இடத்துல வீடுகள் இருக்குது. இதுதான் வந்து ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமம். கிட்டத்தட்ட இங்கே வந்து 60-65 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. கீழே வந்து ஒரு ஆறு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீடெல்லாம் தாண்டி போனோம்னா 2 ஆறு ஜாயின் பண்ணும். இந்த இடத்துல வந்து 6 நாளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வழி இருக்குமா தெரியல, போய் எல்லாம் பார்த்துட்டு வருவோம். பரவாயில்லைங்க. இதெல்லாம் வந்து ஒரு காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கிராம மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 2 வீலர் வந்துட்டு போகிறாங்க. 2 வீலரில் இந்த கிராம மக்கள் வந்துட்டு போகிறதுக்காக இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். இவ்வளோ அதாவது இந்த அளவுக்கு ரொம்ப ஆபத்தான மலை சரிவாக இருந்தாலும், அங்கே வந்து பயங்கரமான காடாக இருந்தாலும், அந்த இடத்துலையும் இந்த கிராம மக்கள் வசிக்கிறதுக்காக வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் சந்தோஷப்படணும். பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்ததுக்கு கண்டிப்பாக பாராட்டு வேணும். எல்லாம் பலா மரங்கள் நிறையா இருக்குது. வர்ற வழியிலே வந்து யானையோட சாணம் வந்து 2-3 இடத்துல பார்த்தேங்க. எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கொஞ்சம் பயந்து தான் வந்தேன். இங்கே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நேற்று நைட்டு வந்து ஒரு 3 யானை வந்து மேலே போனதாக சொல்லியிருக்காங்க இந்த கிராம மக்கள்.
ஸோ அதனால் வந்து 2-3 மணிக்கெல்லாம் வந்து ரோட்லேயே யானை வந்துடும். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு இங்கேருந்து கிளம்ப போகிறேங்க. இது வரைக்கும் ரோடு இருக்குங்க. இங்கே தான் வந்து வீடெல்லாம் கடைசியில் இருக்கும் போல இருக்கு. இன்னும் இதுக்கு கீழே வீடு இருக்குங்க பாருங்கள். அங்கெல்லாம் வீடு இருக்குது, அங்கெல்லாம் வீடு இருக்கு பாருங்கள். அங்கே இருக்கு, இங்கே வந்து 1-2 வீடு தெரியுது. ஆற்றுல தண்ணி போகிற சவுண்டு பயங்கரமாக கேட்குது. அதனால் வீட்டில் ஒருத்தர் ஆளை காணும். இந்த இடத்துல ஒரு 10 வீடு இருக்கும் போல இருக்குங்க. சுற்றி என்ன இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய பலா மரம், நல்ல பெரிய மரம். இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா பலா மரங்கள் நிறையா இருக்குது. இது வந்து ஒரு பெரிய பஞ்சு மரம், இது வந்து ஈட்டி மரம்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது, காட்டு மரங்கள் இருக்குது. அது போக இந்த கிராம மக்கள் விவசாயத்துக்காக சில மரங்களும் செடிகளும் வச்சுருக்காங்க, காப்பி செடிகள். இது வந்து ஒரு பெரிய மாமரம், இது வந்து ஆரஞ்சு மரம். இது எல்லாமே ஆரஞ்சு மரங்க. ஆமாங்க, ஆரஞ்சு மரம் இது ஒன்று தான் நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து பழமரங்கள். இது ஆரஞ்சு மரம் இருக்குது, பலாமரம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஆள் இருப்பாங்கன்னு தெரியல, போய் பார்ப்போம். கிராமத்தோட மேல் பகுதியில் மட்டும் சில கிராம மக்களை பார்த்தேன். கீழே ஒரு மீட்டிங் நடந்தது, அங்கே இருக்காங்க. அதுக்கு கீழே வந்து இன்னும் ஒருத்தர் பார்க்கல. இங்கே நிறைய வீடுகள் இருக்குது, போய் பார்க்கலாம். அங்கே ஒரு அம்மா போயிட்டுருக்காங்க.
இதெல்லாம் ஒரு பாழடைஞ்ச வீடு. இங்கே தான் கீழே போன ஆறு இருக்கும் போல இருக்கு. போகலாமான்னு தெரில. ஆனால் 2 ஆறு இந்த இடத்துல தான் ஜாயிண்ட் ஆகுன்னு சொல்லி மேலே ஒரு நண்பர் சொன்னார். பட்டு போகலாமான்னு தெரில. சரி தான் அப்படியே நம்ம இங்கே இருக்க அப்படியே வீடுகளை பார்த்து அப்படியே மேலே போகலாம். இந்த வீட்டில் ஆளுங்க போகிறதுக்கு ஆள் இருந்த மாதிரி தெரியல. இன்னும் எத்தனை வீடு இருக்குது, ஆட்களை யாரையுமே பார்க்க முடியல. இந்த கிராம மக்கள் நிறைய பேர் நான் பார்க்கலான்னு வந்தால் அங்கே ஒருத்தருமே காணுமே. மேலே மீட்டிங் போட்டதுனால அங்கே வந்து ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. பட் இந்த பக்கம் யாருமே பார்க்க முடியல. ஃபுல்லாக காப்பி தோட்டம். பஞ்சு மரத்தில் வந்து பூவில் விட்ருக்கு. சின்ன சின்ன பஞ்சு காய்கள்லாம் வந்திருக்கு. இலவம் பஞ்சு மரம். மெயினாக ஃபுல்லாக இங்கே இருக்கிறது வந்து காஃபி தாங்க. இன்னும் ஒரு வீட்லேயும் ஆளை காணு. அந்த கோயில் விட்டுருந்தா அப்படியே மேலே வழியில் போய் அந்த பக்கம் போய் அங்கே கீழே இறங்கி இங்கே இருக்கிற இந்த வீடுகள்லாம் பார்த்துட்டு மறுபடியும் அப்படியே வந்து இந்த கோயில் விட்டு மேலே போகிறாங்க. ஆனைப்பள்ளம் கிராமத்தோட ஒரு சின்ன பகுதி. ஆனால் நம்ம இந்த பகுதியில் இருக்க இந்த வீடுகளில் ஒரு மக்களையும் பார்க்கல. உள்ளே இருக்காங்களான்னு தெரியல. பட் நம்ம கண்ணில் யாருமே படலை. ஒரே ஒரு அம்மா வந்து கண்ணில் பட்டாங்க. பட் அவங்களும் வேகமாக போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே யார்கிட்டும் எது நம்மளால் எதையும் கேட்க முடியல. மேலே போய் வேணால் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க.
ஆனைப்பள்ளம் என்கின்ற அழகான மலை கிராமம். ஆப்போசிட்டில் மலை, அந்த மலையில் தான் வந்து சின்னாலங்கொம்பை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. மலையில் இந்த சைடில் சின்னாலங்கொம்பை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. சரிங்க, சடையன்கொம்பை அப்படிங்கிற கிராமம் இருக்குது. இந்த பக்கம் வந்தோம்னா, இந்த மலையை தாண்டி அந்த பக்கம் போனோம்னா சின்னாலங்கொம்பை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. ஏற்கனவே நான் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே விசிட் பண்ணியிருக்கேன். இப்போ போகலான்னா வந்து யானை வந்து வழியில் இருக்குங்க. ஸோ அதனால் வேணாங்கிறாங்க. ஏன்னா நேற்று நைட்டு கூட யானை வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஆனைப்பள்ளத்தை மட்டும் பார்த்துட்டு இங்கேருந்து நான் கிளம்பி மேலே போய் சடையன்கொம்பை அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க போகிறேங்க. அதை வந்து அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாங்க. ನಾಳೆ ಬರೋರು